நடைமுறை கணக்கொன்று ஆரம்பிக்கப்பட்டதும் வங்கியினால் காசோலை புத்தகம் ஒன்று வழங்கப்படும். நடைமுறை கணக்கு உரிமையாளரினால் குறித்த பணத்தொகையை குறிப்பிட்ட நபருக்கு அல்லது கொண்டு வருபவருக்கு செலுத்தும்படி வங்கிக்கு அறிவித்தல் விடுக்கப்படும். அவ்வாறான எழுத்து மூலமான கட்டளையே காசோலை எனப்படும். காசோலை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களின் போது அதனோடு தொடர்புடைய முக்கிய 3 பிரிவினர் காணப்படுவர். ஒருவர் கட்டளையிடப்படுகிறவர், மற்றவர் காசோலை எழுதி அதில் கையொப்பமிட்டு கட்டளை இடுபவர், மற்றவர் பணத்தை பெறுகிறவர். அநேகமாக நடைமுறை கணக்கு உரிமையாளரே கட்டளை இடுபவராக இருப்பார். அடுத்த நபர் கட்டளையை பெறுபவர். கட்டளை இடுபவரின் வங்கியே கட்டளை இடப்படுகிறவர், அதாவது நடைமுறை கணக்கினை நடாத்தி செல்லும் வணிக வங்கிக்கே கட்டளை பிறப்பிக்கப்படும். 3வது நபர் பணம் பெறுபவர் ஆகும். அவர் கொடுணி எனவும் அழைக்கப்படுவார். காசோலை மூலமாக மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவை பெறுவதற்கு உரிமையுள்ளவர், அதாவது காசோலையில் பெயர் குறிக்கப்பட்டுள்ள நபர் பணம் பெறுபவர் அல்லது கொடுணி ஆவார். பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்துவதற்கு வங்கியினால் வழங்கப்படும் சட்ட ரீதியான ஆவணமே காசோலை எனப்படும். காசோலை ஒன்றை எவ்வாறு வரையலாம் என்பதை இப்போது பார்ப்போம். சீனா வேலனிடம் பானா முருகன் ரூபாய் 60,000 பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்து காசோலை ஒன்றை வரைந்து வழங்குகின்றார். பானா முருகனுக்கு காரதீவு இலங்கை வங்கி கிளையில் நடைமுறை கணக்கு உள்ளது. இலங்கை வங்கி கிளையினால் அவருக்கு ஒரு காசோலை புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் அந்த புத்தகத்தில் உள்ள 62, 24, 51 கொண்ட காசோலையை வரைகிறார். அதனை வரைந்து சீனா வேலனுக்கு கொடுத்த காசோலையின் மாதிரியை இங்கே பாருங்கள். இந்த காசோலையை எப்படி நிரப்பப்பட்டது என்பதனை பார்ப்போம். இந்த இடத்தில் டிடி 2 டிடிக்கு திகதி, என்றது மாதம், YYY என்றது வருடம். இந்த இடத்தில் முருகன் காசோலை எழுதிய திகதியை 16/1/24 என எழுதி கொண்டேன். PAY என்று உள்ள இடத்தில் யாருக்கு காசோலையை கொடுக்க போகிறீர்களோ அவருடைய பெயரை சரியாக பிழையில்லாமல் எழுதி கொள்ளுங்கள். சீனா வேலவன் என்ற பெயரை எழுதி கொண்டேன். வேறு யாரும் இந்த காசோலையை மோசடியாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு கோட்டை பேருக்கு அருகில் போட்டுக் கொள்ளுங்கள். எவ்வளவு கொடுக்க போகிறீர்களோ அந்த தொகையை முன்னால் ரூபாய் என அச்சிடப்பட்டிருப்பதால் கொடுக்க போகும் ரூபாய் என்பதை எழுதாது 60,000 மட்டும் மிக நெருக்கமாக எழுதி இதிலும் ஒரு கோட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். மிக அருகே எழுதுவதும் அருகே கோட்டை போட்டுக்கொள்வதும் மோசடிகள் ஏற்படுவதை தடுப்பதற்கே ஆகும். எழுத்தில் எழுதி கொண்ட பின்னர் இந்த இடத்தில் இலக்கத்திலும் அத்தொகையை எழுதுங்கள். இதிலும் இடைவெளி விடாமல் நெருக்கமாக அத்தொகையை எழுத வேண்டும். இது காசோலையிலேயே அச்சிடப்பட்டிருக்கும் இந்த நம்பர். இந்த வாடிக்கையாளரின் கணக்கிலக்கமாகும் இது. அடுத்து இந்த பகுதியை பாருங்கள். இதில் தொடராக 4 இலக்கங்கள் உள்ளன. இந்த இலக்கங்கள் உள்ள பகுதி காந்தப்புல பகுதி. இந்த இலக்கங்கள் MICR இலக்கங்கள் என குறிப்பிடப்படும். ஏயினால் குறிப்பிடப்படுவது காசோலையின் இலக்கம். ஒரு காசோலை புத்தகத்தில் 50 காசோலை பிரதிகள் இருக்கும். இந்த காசோலை இலக்கம் 62, 24, 51, அடுத்த காசோலை இலக்கம் 52, அடுத்த காசோலை இலக்கம் 53, அதுக்கு அடுத்தது 54, அதுக்கு அடுத்தது 55 என காசோலை இலக்கம் தொடர் இலக்கமாக அமையும். அடியுதலிலும் இதே மாதிரி தொடர் இலக்கமாக அச்சிடப்பட்டிருக்கும். B என குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்த இலக்கம்
வங்கியின் இலக்கமாகும். இந்த இலக்கம் இவருக்கு வழங்கப்பட்ட காசோலை புத்தகத்தில் உள்ள எல்லா காசோலை புத்தகங்களிலும் அதே விதமாக இருக்கும். புத்தகத்தில் உள்ள எல்லா காசோலை பிரதிகளிலும் அதே விதமாக இருக்கும். மூன்றாவது இருப்பது வங்கி கிளையின் இலக்கம். இந்த இலக்கமும் இவருக்கு வழங்கப்பட்ட காசோலை புத்தகத்தில் உள்ள எல்லா காசோலை பிரதிகளிலும் அதே விதமாக இருக்கும். நான்காவதாக இருப்பது வாடிக்கையாளரின் வங்கி கணக்கின் இலக்கமாகும். இறுதியாக இந்த இடத்தில் நடைமுறை கணக்கு உரிமையாளர் வங்கிக்கு கொடுத்துள்ள, அதாவது அவரது ஒப்பத்தை அதே விதமாக வைத்தல் வேண்டும். இப்பொழுது காசோலை சரியாக வரையப்பட்டு விட்டது. இந்த காசோலையை சீனா வேலிடம் கொடுக்கும் முன்பு காசோலை புத்தகத்தில் உள்ள அடிதலில் இந்த காசோலை தொடர்பான விவரங்களை பானா முருகன் எழுதி கொள்வார். காசோலையில் எழுதி கொடுக்கப்பட்ட திகதியும் கொடுத்தவருடைய பெயரும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற விவரமும் தொகையும் அடிதலில் எழுதப்பட்டிருப்பதனை பாருங்கள். இந்த காசோலையை அதன் பிறகு புத்தகத்திலிருந்து கிழித்து சீனா வேலனிடம் கொடுக்கப்படும். இந்த காசோலையை பெற்றுக்கொண்ட வேலன் தான் வங்கிக்கு சென்று வங்கியில் எண்ணல் கூடத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேலனுக்கு போக வசதி இல்லாவிடில் வேறொருவருக்கு கொடுத்து அவரை கொண்டு வங்கியில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், அல்லது வருபவரிடம் என அச்சிடப்பட்டிருக்கிறது. இதனை கீறிவிட்டால், அல்லது வருபவரிடம் என்பதை கீறிவிட்டால் வேறொருவரை பணத்தை பெற வங்கிக்கு அனுப்ப முடியாது. சீனா வேலினே வங்கி சென்று பணத்தை மாற்ற வேண்டும். காசோலை மூலமான கொடுப்பனவை பாதுகாப்பான முறையில் செய்வதற்கு காசோலையை எவ்வாறு வரைய வேண்டும் என பார்ப்போம். காசோலையில் அல்லது வருபவரிடம் என்ற சொற்கள் அச்சிடப்பட்டிருக்கும். அந்த சொற்களை வெட்டி விடாமலும் அந்த காசோலையை உரியவரிடம் கொடுக்கலாம். அது காவி காசோலை எனப்படும். அந்த சொற்களை வெட்டி விட்டும் கொடுக்க வேண்டியவரிடம், அதாவது பணம் பெற வேண்டியவரிடம் கொடுக்கலாம். வெட்டாமல் கொடுத்தால் அந்த காவி காசோலையை எவரும் வங்கிக்கு கொண்டு சென்று கர்மபீடத்தில் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த காசோலை பாதுகாப்பானதாக எழுதப்பட்ட காசோலை ஆகாது. மோசடி செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. களவெடுத்தவரும் இதனை மாற்றி பணம் பெறலாம். ஆனால் அந்த சொற்களை வெட்டிவிட்டால் அந்த காசோலை கட்டளை காசோலை எனப்படும். அந்த காசோலைக்கு வங்கிக்கு கொண்டு செல்லும் எல்லோரும் பணமாக மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த காசோலை யார் பெயரில் எழுதப்பட்டுள்ளதோ அவர் மட்டுமே வங்கி கருமக்கூடத்தில் மாற்றி பணம் பெற முடியும். இந்த சொற்களை காசோலையினை வரைந்தவரும் வெட்டிவிடலாம், காசோலையை பெற்றவரும் வெட்டிவிடலாம். அப்போது அந்த காசோலைக்கு பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும். இதனை விட பாதுகாப்பான முறையிலும் அந்த காசோலையில் மாற்றங்களை செய்யலாம். காசோலையை எழுதியவரோ அல்லது அதனை பெறுகின்றவர்களோ எவராக இருந்தாலும் காசோலையின் குறுக்கே இரு சமாந்தர கோடுகளை இட்டுவிட்டால் அந்த காசோலையை மாற்றி வங்கி கருமபீடத்தில் பணம் பெற முடியாது. வங்கி கணக்கில் வைப்பில் இட்டு பணப்பெறுமதியை உரிமையாக்கி கொள்ள முடியும். இவ்வாறு காசோலைக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துதலை குறுக்கு கோடுதல் என குறிப்பிடுவோம். காசோலையின் முகப்பில் இரு சமாந்தர கோடுகளை இட்டு அக்கோடுகளுக்கிடையில் நிபந்தனைகளையும் எழுதலாம். கைமாறத்தகாதது, பெறுவோன் கணக்கு மட்டும் இலங்கை வங்கி என்பது போன்ற நிபந்தனைகளை இடலாம். அந்த கோடுகளுக்கிடையில் ஒரு வங்கியின் பெயர் எழுதப்படுமானால் அது சிறப்பு முறை குறுக்கு கோடுதல் எனப்படும். கோடுகளுக்கிடையில் வங்கியின் பெயர் எழுதப்படவில்லையானால் அந்த காசோலை பொதுமுறை குறுக்கு கோடிட்ட காசோலை எனப்படும். குறுக்கு கோடிடுதலை எவரும் செய்யலாம். காசோலையை எழுதியவரும் கோடுகளை இட்டுக் கொள்ளலாம். காசோலையை பெறுகிறவரும் கோடுகளை இட்டுக் கொள்ளலாம். காசோலைக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் முறை என்பதால் குறுக்கு கோடுகளை எவரும் இடலாம். இப்போது குறுக்கு கோடுடல் முறைகளின் விளக்கங்களை பார்ப்போம். பொதுமுறை குறுக்கு கோடுகள் 3 சிறப்பு முறை குறுக்கு கோடுகள் 3 காட்டப்பட்டுள்ளன. கோடுகளுக்கிடையில் வங்கி ஒன்றின் பெயர் எழுதப்படாது இருக்கும். 1, 2, 3 ஆகிய
குறுக்கு கோடுகள் பொதுமுறை குறுக்கு கோடுகள் ஆகும். வங்கி ஒன்றின் பெயர் எழுதப்பட்டுள்ள 3, 4, 5 என்னும் குறுக்கு கோடுகள் சிறப்பு முறை குறுக்கு கோடுகள் ஆகும். வங்கி ஒன்றின் பெயர் எழுதப்பட்டிருக்கவில்லை ஆனால் எந்த வங்கியிலும் வைப்பு செய்யலாம். வங்கியின் பெயர் குறிப்பிட்டிருந்தால் குறிப்பிட்ட அந்த வங்கியில் மட்டுமே வைப்பு செய்யலாம். பெறுவோன் கணக்கு மட்டும் என எழுதப்பட்டிருந்தால் யாருடைய பெயர் காசோலையில் எழுதப்பட்டுள்ளதோ அவருடைய கணக்கில் மட்டுமே வைப்பிலிடலாம். கோடுகளுக்கிடையில் கைமாறத்தகாதது என்று எழுதப்பட்டிருந்தால் வங்கியில் வைப்பில் இடுவதற்காக காசோலையை பெற்றுக் கொள்கின்றவர் காசோலையை கொடுப்பவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். ஏதாவது காரணத்தால் காசோலைக்கு வங்கி பணம் செலுத்த மறுத்தால் தனக்கு வர வேண்டிய வருமதியை காசோலை தந்தவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதனை நிச்சயித்த பின்னரே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனையே கைமாறத்தகாதது என்னும் பதம் குறிப்பிடுகிறது. 6வது காசோலையில் உள்ளது போலவும் எழுத முடியும். முன்னுள்ள 1 தவிர்ந்த 2, 3, 4, 5 குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா குறுக்கு கோடுகளையும் கோடுகள் இல்லாமல் நிபந்தனைகள் மட்டும் எழுதி கொள்ள முடியும். அவையும் குறுக்கு கோடிட்ட காசோலைகளாகவே கருதப்படும். மோசடிகள் எதுவும் இடம்பெறாது உண்மையாக பணம் பெற வேண்டியவருக்கு பணம் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே குறுக்கு கோடுகள் இடப்படுகின்றன. காசோலையின் முன்புறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயரை அதே முறையில் காசோலையின் பின்புறத்தில் அவரது கையெழுத்தினால் எழுதுவது காசோலையில் புறக்குறிப்பிடல் எனப்படும். வணிகருக்கு கிடைக்கப்பெற்ற காசோலையை யாதேனும் கொடுக்கல் வாங்கல் ஒன்றுக்காக ஏனைய வணிகருக்கு வழங்கும் பொழுது அல்லது வங்கி கணக்கில் வைப்பிலிடும் போது புறக்குறிப்பிடுதல் வேண்டும். இந்த காசோலையை பாருங்கள். இந்த காசோலையை சீனா வேலவன் வங்கிக்கு கொண்டு சென்று கருமபுடத்தில் எண்ணல் பீடத்தில் மாற்றி பணமாக பெற்றுக்கொள்ளலாம். சீனா வேலனுக்கு அவ்வாறு போக வசதி இல்லாதபடியில் வேறு யாரையாவது அனுப்பி இதை வங்கியில் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லது வேறு எவருமாவது இதை பொறுக்கினால் அல்லது களவு செய்தால் அதை கொண்டு போய் வங்கியில் மாற்றி பணம் பெறலாம். இந்த காசோலை காவி காசோலை எனப்படும். இங்கே பாருங்கள், அல்லது வருபவரிடம் வந்து இருக்குது. இந்த சொற்கள் வெட்டுப்படவில்லை. ஆங்கிலத்தில் பியரர். இந்த காசோலை காவி காசோலை. இதை யாரும் கொண்டு போய் வங்கியில் எண்ணல் படத்தில் கருமபடத்தில் வங்கி கருமபடத்தில் மாற்றி பணமாக மாற்றி பெறலாம். இந்த காசோலையை பாருங்கள். இதிலே அல்லது வருபவரிடம் என்றது கீறப்பட்டிருக்கு, வெட்டி விடப்பட்டிருக்கு. இந்த காசோலை கட்டளை காசோலை என்று சொல்லப்படும். இந்த காசோலை சீனா வேலன் மட்டும்தான் வங்கியில் கொண்டு சென்று கருமபுடத்தில் எண்ணல் படத்தில் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். வேறு யாரும் இதனை கொண்டு சென்று வங்கியில் மாற்ற முடியாது. சீனா வேலன் கொண்டு சென்று பணமாக மாற்றி எடுக்கக்கூடிய விதமாக இந்த காசோலை வரைஞ்சு இந்த அல்லது வருபவரிடம் என்ற சொற்கள் கீறிவிடப்பட்டிருக்குது. இதை காசோலை கொடுக்கும்போது முருகனே இதை கீறிவிடலாம். அல்லது காசோலையை பெற்றுக்கொண்ட சி வேலவன் தானாக இந்த இதை அல்லது வருபவரிடம் என்றதை வெட்டி விடலாம். அப்படி வெட்டி விட்டால் இது கட்டளை காசோலை ஆகும். இந்த கட்டளை காசோலையை சீனா வேலன் மட்டும்தான் வங்கி கருமபுடத்தில் கொண்டு சென்று
பணமாக மாற்றி பெறலாம். இது ஒரு பாதுகாப்பு. இது மோசடியை தடுக்கக்கூடியதாக செய்யக்கூடிய ஒரு இலகுவான ஒரு பாதுகாப்பு முறை அல்லது வருபவரிடம் என்று சொல்ல சொற்களை கேள்விப்படுதல். இந்த காசோலையை பாருங்கள். இதிலே குறுக்கால 2 கோடு போடப்பட்டிருக்கு. இந்த குறுக்கு கோடுகள் என்று சொல்லுவோம். இந்த காசோலை குறுக்கு கோடிட்ட காசோலை என்று சொல்லுவோம். இந்த காசோலையை கருமப்படத்தில், வங்கி கருமப்படத்தில் பணமாக மாற்றி பெற முடியாது, காசு பெற முடியாது. எண்ணல் படத்தில் கொண்டு சென்று மாற்ற முடியாது. சீனா வேலன் கூட மாற்ற முடியாது. இதை சீனா வேலன் அக்கௌண்ட்ல தான் போடணும், கணக்கில் தான் போடணும். கணக்கில் வைப்பில் இட்டு அதுக்கு பிறகு வேறு காசோலை எழுதி, காவி காசோலை ஒன்று எழுதி காசு பெறலாம். அது காசோலை ஒன்று எழுதி காசு பெறலாம். இந்த காசோலையை இந்த கோடுகளை போட்டால், இந்த சமாந்தர கோடுகளை போட்டால், இந்த காசோலையை வங்கியில் கருமபீடத்தில் கொண்டு சென்று மாற்றி பணம் பெற முடியாது. இது குறுக்கு கோடிட்ட காசோலை எனப்படும். இது கட்டளை காசோலையை விட இது இன்னும் சற்று பாதுகாப்பு கூடியது. இதை வங்கி கணக்கில் தான் போடலாம். சீனா வேலுன்ற கணக்கிலையும் போடலாம், அல்லது வேறு எவருடைய வங்கி கணக்கிலையும் போடலாம். இலங்கை வங்கி கணக்கில் தான் போடணும் இல்லை, மக்கள் வங்கி கணக்கிலையும் போடலாம், நேஷனல் பேங்க் கணக்கிலையும் போடலாம், சம்பத் வங்கி கணக்கிலையும் போடலாம், எந்த வங்கி கணக்கிலையும் போடலாம். ஆனால் வங்கி கணக்கில் போட்டு தான் இந்த காசோலையை திருப்பி வேறு காசோலை எழுதி பணம் பரவணும். இதனால இந்த காசோலைக்குரிய பணம் யார் இவருடைய கணக்கினூடாக கொடுக்கப்பட்டிருக்கு என்றதை கண்டுகொள்ளலாம். இது ஒரு பாதுகாப்பு முறை. இது இந்த காசோலை தவறுதலாக வேறு யாராவது இதை எடுத்திருந்தாலும் ஒரு வங்கி கணக்கூடாக மாற்றி இருக்கிறதால அந்த மாற்றின எந்த வங்கி கணக்கூடாக மாற்றப்பட்டிருக்கின்றதை இதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காசோலையை பாருங்க. கைமாறத்தகாதது என்ற லீகு இந்த கோடுகளுக்கு இடையிலே இது குறுக்கு கோடிட்ட காசோலை தான். கோடு போட்டிருந்தா குறுக்கு கோடிட்ட காசோலை. இந்த காசோலை இன்னும் சற்று பாதுகாப்பு கூடினது. இது கைமாறத்தகாததல்ல, இது கைமாறலாம். இதை எவருக்கும் கொடுக்கலாம். சீனா வேலன் இதை பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம், போட்டு அவருடைய வங்கி கணக்கில் போட்டு அதை திருப்பி வேறு காசோலை எழுதி பெறலாம். அல்லது வேறு யாருக்காவது சீனா வேலையும் கொடுக்கலாம், இந்த காசோலையை கொடுக்கலாம், அவருடைய அக்கௌண்ட்டில் போடலாம் அதை. ஆனால் பெறுகிறவர், இந்த காசோலையை பெறுகிறவர் இந்த காசோலை கொடுக்கிறவர் நம்பிக்கை இருக்கணும். இந்த காசோலைக்கு சில வேளைகளில் பணம் வங்கி மறுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், இந்த பணத்தை எடுக்க முடியாமல் போனால் சீனா வேலைன்ட்டு, அதாவது இந்த காசோலையை கொடுத்தவர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அவர் வாங்கி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி அவர் வாங்கினால் அவருக்கு இந்த பணத்தை அவர் இழக்க வேண்டி வரும். பெற்றுக்கொண்டவர் இந்த காசோலையை வேலன் வேறு யாருக்கும் கொடுத்தா, அந்த வாங்குறவர் வேலனோ அல்லது யாரோ கொடுத்தால் அந்த காசோலையை பெற்று வங்கியில் வைப்பு செய்கிறவர் அவருக்கு எச்சரிப்பு,
அதாவது இந்த காசோலையை நீ கவனமாக வாங்கணும். இந்த காசோலை தர்றவர் உனக்கு நம்பிக்கையானவரா? இந்த காசோலைக்குரிய பணத்தை நீ ஏதாவது காரணத்தால் பெற முடியாது போனால் அவரிடமிருந்து தந்தவரிடமிருந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த 60,000 பணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? இதை தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும் என்று இந்த காசோலையே பெற்றுக்கொள்கிறவர், தனது அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பெற்றுக்கொள்கிறவர் மிக கவனமாக இதை இந்த காசோலையை அவரை தாரவரில் நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் இந்த காசோலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிற வாக்கியம்தான் கைமாறத்தகாதது என்ற வாக்கியம். இந்த காசோலையை பாருங்க, இதில் கோடு போடலை. இது கோடு போடாட்டியும் இது அதே காசோலை தான், குறுக்கு கோடுட்ட காசோலை தான். உனக்கு கோடு போட்டிருக்கிற மாதிரி நினைத்து கொள்ளலாம். இது கோடு போட தேவையில்லை. கைமாறத்தகாதுன்றதுன்னா கோட்டுக்குள்ளே இருக்கிறதாக நினைத்து கொள்ளலாம். அந்த அதே கைமாறத்தகாத என்ற கோட்டுட்ட காசோலையிலிருந்து அதை என்ன மாதிரி கவனமாக இருந்து வாங்கணும், அதே விதமாக இதை கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காசோலையை பாருங்க, இது பெறுவோன் கணக்கு மட்டுமண்டலிக்கு. இந்த காசோலையை சீன வேலனுக்கு தான் கொடுத்துருக்கு. சீன வேலண்ட கணக்கில் மட்டும்தான் இதை போடலாம், வேறு கணக்கில் போடலாது. ஆனால் சீன வேலண்ட கணக்கில் இலங்கை வங்கி, இது இலங்கை வங்கி காசோலை, இலங்கை வங்கி எல்லாம் போடணுமென்று இல்லை. ஒரு சீனா வேலனுக்கு மக்கள் வங்கியில் அக்கௌண்ட்றதா மக்கள் வங்கியில் போடலாம், சம்பத் வங்கியில் அக்கௌண்ட்றதா சம்பத் வங்கியிலையும் வைப்பிலிடலாம், எந்த வங்கியிலையும் வைப்பிடலாம் இந்த காசோலையை. ஆனால் சீனா வேலும் கணக்கில் தான் இதை வைப்பிலிட வேணும். இதை இந்த காசோலையை பெறுறவர் கணக்கில் தான் இதை வைப்பிலிட வேணும். அது எந்த வங்கியிலையும் போடலாம். இந்த காசோலையை பாருங்க, இது இதுக்கு முதல் சொன்ன பெறுவோம் கணக்கு கோடு போட்ட காசோலை மாதிரித்தான். இப்படி எழுதினான், கோடு போடாமலே இப்படி குறுக்கு எழுதினால் இது கோடிட்ட காசோலைக்கு சமன், குறுக்கு கோடிட்ட காசோலைக்கு சமன். அதே மாதிரி தான் எந்த வங்கி கணக்கிலையும் இதை வைப்பிலிடலாம். இலங்கை வங்கி கணக்கிலையும் வைப்பிலிடலாம், அல்லது மக்கள் வங்கி கணக்கில் வைப்பிலிடலாம், அல்லது சம்பத் வங்கி கணக்கில் வைப்பிடலாம். இதுலேயும் வைப்பிலிடலாம், எந்த வங்கியிலையும் இதை வைப்பிலிடலாம். இந்த காசோலையை பாருங்க, இது இந்த குறுக்கு கோடுகளுக்கு இடையில் இலங்கை வங்கி என்று இருக்குது. அப்போ இந்த காசோலையை சீனா வேலன் தனது அக்கௌண்ட்டில் போடுறாலும் இலங்கை வங்கியிலான் வைப்பிலிடணும், அல்லது வேலன் வேற யாருக்கும் கொடுத்திருந்தாலும் அந்த பெற்றவர் இலங்கை வங்கி கணக்கெல்லாம் வைப்பிலிடணும். இது இந்த கோடு போட்டா வெண்ணல் படத்தில் காசு பெறலாது. ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்டில் கணக்கில் வைப்பிலிடலாம். ஆனால் இது இலங்கை வங்கி கணக்கில் மட்டும்தான் வைப்பிலிடலாம், மக்கள் வங்கியில் வைப்பிலிடாது, சம்பத் வங்கி கணக்கில் வைப்பிலிடாது, வேறு எந்த ஒரு வங்கி கணக்கிலையும் வைப்பிலிடாது. இலங்கை வங்கி கணக்கெல்லாம் வைப்பிலிடணும். இந்த இலங்கை வங்கி ஒரு வங்கியில பேர் இதுக்குள்ள இந்த குறுக்கு கோடு விட்டால் இது சிறப்பு முறை குறுக்கு கோடுன்னு சொல்றது. இந்த வங்கியில பேர் இல்லாவிட்டால் அது பொதுமுறை குறுக்கு கோடுன்னு சொல்றது. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது அவ்வளவும் பொதுமுறை குறுக்கு கோடு. இது சிறப்பு முறை, விசேட முறை குறுக்கு கோடு, சிறப்பு முறை குறுக்கு கோடு. ஒரு வங்கியிட பேர் இருந்தால் இது இலங்கை வங்கிண்டா இலங்கை வங்கியில் மட்டும்தான் இதை வைப்பிலிடணும். இந்த காசோலையை பாருங்க, அடுத்த காசோலையை. இதுக்கு முந்திர காசோலையை போல தேவையில்லை. இப்படி எழுதினா இலங்கை வங்கி எழுதினா அந்த காசோலை முன்னுக்கு சொன்ன காசோலை மாதிரி தான் இலங்கை வங்கியில் தான் வைப்பிலிடணும், வேறு வங்கிகளில் வைப்பிலிட முடியாது, எண்ணல் படத்திலையும் படத்தை பெற முடியாது. இதை பாருங்க, இது பெறுவோன் கணக்கு மட்டும் இலங்கை வங்கி, இலங்கை வங்கி கணக்கில் மட்டும்தான் வைப்பிலிடணும். ஆனால் வேறு கணக்கில் மட்டும்தான் வைப்பிலிடலாம், வேறு ஆக்களுக்கு கொடுக்கல அந்த காசோலையை. இவர் சண்டை அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இதை போடலாம், வேறு அக்கௌண்ட்டில் போட இல்லாது. இது ஆகக்கூடியனா பாதுகாப்பு. இலங்கை வங்கியில் மட்டும்தான் போடலாம், வைப்பிலிடலாம். அதுவும் சீனா வேலண்ட கணக்கில் மட்டும்தான் வைப்பிலிடலாம். அப்போ வேறு யாரும் இதை மாற்ற முடியாது, வேறு யாரும் இதை
இதனுடைய இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து இதை பாருங்க. இது முதல் சொன்ன அதே தான், கோடு போட தேவையில்லை. இப்படி குறுக்கால பெறுபவன் கணக்கு மட்டும் இலங்கை வங்கி என்று எழுதினா இலங்கை வங்கி கணக்கில் இதை வாய்ப்பில் விடணும். இதுவும் சிறப்பு முறை குறுக்கோடு, பொதுமுறை குறுக்கோடு அல்ல. பொதுமுறை குறுக்கோடா இலங்கை வங்கி இந்த வங்கி என்றதே இருக்க மாட்டான். இல்லைண்டா இது மட்டும் இருந்தால் பெறுவன் கணக்கு மட்டும் வேண்டாம், அது பொதுமுறை குறுக்கோடு. அது எந்த வங்கியிலையும் வாய்ப்பிடலாம். இது இலங்கை வங்கியில் மட்டும்தான் வாய்ப்பிடலாம். ஒரு வங்கியில பெயர் இந்த குறுக்கோடுகளுக்கு இடையில் இருந்தால் அது சிறப்பு முறை குறுக்கு கோடான படம்.